சார் சார் நீங்களா? பாண்டியா, இன்னைக்கு என்கிட்ட இந்த தப்பிச்சு போக முடியாது. சார் சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார். உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிட்டு போனதுக்காக எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தேன் சார். உப்பு போட்டவங்களை மறக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் சோத்துல வெறும் உப்பா கொட்டி கொடுத்துருக்கீங்க. நான் எப்படி சார் மறப்பேன்? சார் நீங்க தர்மிஷ்டன், புண்ணியவான், உத்தமன் சார். உங்க கையால இந்த பாவத்தை நீங்க செய்யக்கூடாது. கொண்டாங்க சார், நானே சுட்டுக்கிறேன் சார். உங்க கண் முன்னாலே இப்ப நானே சுட்டுக்கிறேன் சார். அப்போ நம்ம உப்பு நல்லா ஊறி இருக்கு, அதனாலதான் உனக்கு நன்றி இருக்கு. சுட்டுக்கோ. சுட்டுக்கிறேன் சார். சுடு. அழுவாதே, சாப்பிடுறேன். ஏன் அழுவுறேன்? சுட்டுக்கிறேன் சார். கண்டு போட்டு சுட்டு. கபால் சார், கபால் சார், இப்ப நான் உங்களை சுடுறதுக்கு எவ்வளவு நாளி சார் ஆகும்? ஆனா நான் உங்களை சுட மாட்டேன். என்ன கடிச்ச மூட்டை பூச்சியை கூட நான் நசுக்க மாட்டேன். கொலை செய்யறது மகா பாவம். நீங்க கொலைகாரனாகாதீங்க. நீங்கள் வாழுங்க, மற்றவனைய வாழ விடுங்க. ஓடுறியா? ஓடுற மாட்டிக்க. தோட்டா இங்க, தோட்டா தான் வேட்டு. தாத்தா பஸ் நீ கோட்டை விட்டுட்டு நின்னுகிற பையனை தள்ளின்னு வரவா? வேணாம், அவனை சுழுவா பிடிச்சிடலாம். எப்படி? அவன் மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ. போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்கா அவங்க கண்ணில் விழுறபடியா ஏதோ திருட்டோ கொலையோ பண்ணிடு. நான் பாத்துக்கிறேன். ஐடியா பஸ், ஐடியா. நானும் 10 வருஷமா போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்கேன். பட்ட பகல்ல போலீஸ் ஸ்டேஷன் எதிரிலேயே இப்படி ஒரு திருட்ட பண்ணானா நான் பார்த்ததே. அது பாருங்க சார், அவன் தான் போல இருக்கு. நானே தான், சந்தேகம் இல்லை. புறப்படு. ஏன் சார், எலக்ஷன் வேணுமா சார்? எஸ் எஸ். எங்க சார் போகணும்? அடையா. உட்காருங்க சார். மிஸ்டர் பாண்டியன், நான் சிஐடி இன்ஸ்பெக்டர். ஒரு திருட்டு குற்றத்திற்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். அவன் இன்னசென்ட் சார். நான் ஒரு நிரபராதி. அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்க. எடப்பா வண்டி போ. சபாஷ் மருது, என் பிளான் சக்சஸ். நீ செஞ்ச திருட்டுக்கு அந்த பாண்டியனுக்கு 3 மாசம் தண்டனை. சும்மா நீ சிரிக்கிறியா? வர வர உன் பிளான் படா மோசமா போயின்னு இருக்குது. அவனை கபால் க்ளோஸ் பண்றதுக்கெல்லாம் 3 மாசம் உள்ள பிடிச்சு போட்டு. நீ உனக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் தெரியாது. இன்னொரு இனிமே அவனை நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. ரிலீஸ் என்னைக்கு ஆகுறான்னு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவனுக்கு ஒரு டீ பார்ட்டி கொடுக்குற மாதிரி கூட்டியாந்து போஸ். நீ அப்படி போறியா? அடிச்சு விடு. என்ன பிரதர், நானும் உன்னை அப்போ பிடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ சாப்பிடாம உட்காந்துக்கிட்டே இருக்கிய. ஏன் களி பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? இதைத்தானே மகாத்மா காந்தியும் கப்பலோட்டிய தமிழரும் சாப்பிட்டாங்க. வந்தே மாதிரம். எனக்கு நான் சாப்பிடறதுக்கு பசிக்கலப்பா. பின்ன எதுக்கு பிரதர் ஒரு மாதிரியா இருக்க? உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜாலியா இருக்க வேண்டியதா? இந்தாப்பா 271. உன்னை பாக்குறதுக்கு உங்க அண்ணன் வந்திருக்கான், போய் பாரு. ஏன் தம்பி, உன்னை பாக்குறதுக்கு யாருமே வர்றது இல்லையே? ஏன் உனக்கு சொந்தக்காரங்க யாருமே கிடையாதா? அவங்களுக்கெல்லாம் நான் இங்க இருக்கேன்னு தெரிவிக்கிறத விட நான் இங்கேயே தற்கொலை பண்ணிக்கிறது மேல். சார்தான், ஜெயிலுக்குள்ளேயே தற்கொலையை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டியா? சார், என் மனசை புண்படுத்தாதீங்க சார். நான் ஒரு குத்தமும் செய்யல சார். நான் குற்றவாளி இல்லை சார். ஐ அம் நாட் எ கல்பிரேட். சரி சரி, அழகப்பா, கண்ணை தொடச்சுக்கோ. ஏன் தம்பி, அம்மா நீ இவ்வளவு சின்ன பிள்ளையா இருக்கிய, நீ இங்க எப்படி வந்த? திருட்டா இல்ல பிக் பாக்கெட்டா இல்ல ஹவுஸ் பிரேக்கா? புத்தி ஒன்ன விட்டு எங்க போகும்? நீ பழைய கேஸ் போல இருக்கு. ஹவுஸ் பிரேக்கா? இங்க 6 டைம் பிரேக் ஆகி உட்காந்துருக்கேன். சும்மா இருக்கு. ஏன் உன்னை காதலிச்ச பொண்ணு ஏமாத்திட்டாரோ? நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். கல்யாண விஷயமா பேசலான்னு தான் அப்படியே ஜாலியா வந்துகிட்டு இருந்தேன். என் மேல திருத்து குட்டத்தை போட்டு என்ன கொண்டுட்டு வந்து தள்ளி விட்டானுவோ. என்ன செய்வேன்? கீதா எப்படி இருக்காளோ, என்ன செய்யறாளோ, என்ன செய்வா? அழுவா, கதா, வேற என்ன தெரியும் அவளுக்கு?
ரவி மறுநாளே வரேன்னு சொன்னவர் இன்னும் காணுமே. எங்கே போயிருப்பாரு? அதானே புரியல. ஆமா, அவனுடைய வளர்ப்பு தந்தை எந்த எஸ்டேட்ல இருக்கிறதா சொன்னாங்க? அது கழுகு மலையோ விராலி மலையோ ஏதோ ஒரு மலைன்னு சொன்னாரு. அது சரி. அவன் என்ன சாமியாரா ஒரே மலையில உட்காந்துட்டு இருக்க? ஏன் கீதா, நீ படிச்சிருக்கல, ஒருத்தனை லவ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவன் ஊரு பேரு அட்ரஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாமோ? அட்ரஸ் இல்லாத பையில போய் லவ் பண்ணலாமா? இல்ல, இப்ப சொல்லாம கொள்ளாம எங்க போயிட்டான் தெரியலையே. போனால் போகட்டும் போட, நீங்க கவலைப்படுற. என் பொண்ணை அவனுக்கு கொடுக்கல தீர்மானம் பண்ணிட்டேன். இன்னும் என்னமா அது? பொண்ணு பாக்குறதுக்கு பஞ்சுவலா வராத பைய தாலி கட்டுறதுக்கு எப்படி வருவான்? மேனர்ஸ் இல்லாத பைய. நான் முடிவு கட்டிட்டேன், அடுத்த மாசம் உனக்கு ரவிக்கு கல்யாணம். அடுத்த ட்ரெயினுக்கு ஊருக்கு உடனே புறப்படணும். ரவி, அந்த பாண்டிய வருவான், அவனை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொல்லு. இந்தாப்பா 183. உன்னை ஜெயிலர் கூப்பிடுறாரு. குட் மார்னிங் சார். இன்னைக்கு உனக்கு விடுதலை. சார் சரியா பாருங்க சார், இன்னும் 10 நாள் பாக்கி இருக்கு சார். நீ ஒழுங்கா நடந்துகிட்டதுனால 10 நாளைக்கு முன்னாலே உன்னை ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் சார். ஒரு முக்கியமான விஷயம், நீ விடுதலையான பிறகு நன்னடத்தைக்காக 6 மாசத்துக்கு ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியில சென்ட்ரல் கிரைம் செக்ஷன்ல வந்து ரிப்போர்ட் பண்ணணும். தெரிஞ்சுதா? ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியா? சார் என்ன சார் நம்ம உறவு ஒரே அடியா தொடருத? இந்த உன் ட்ரெஸ், உன் உழைப்புக்கு கிடைச்ச ஊதியம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நீயா? என்னடா அது ஜெயிலுக்குள்ள இருந்து வர? யாரா ஜெயிலுக்குள்ள இருந்து வர்றா? நீ பாத்தியாடா? ஜெயிலுக்குள்ள என்னுடைய நண்பர் ஒருவர் தியாகி உள்ளர இருக்காரு, அவரை பார்த்துட்டு வந்தேன். ஓஹோ, ஆமா, எங்க ஒன்ன ஆளைய காணோம்? தொடரு என்ன? என்னடா அது மௌனமா உட்காந்துட்டு இருக்க? ஆமா, என்ன யாருனாவது ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்படிலாம் கேட்காதடா, கஷ்டமா இருக்கு. நான் என்னடா பண்ணுவேன்? எதிர்பாராத விதமா திடீர்னு என்ன புடிச்சுன்னு போயிட்டாங்களே. என்ன புடிச்சிட்டு போயிட்டாங்களா? ஏன் ஏதாவது திரும்பியா? உதப்பேன். நானு கீதாவை பார்க்க வந்துகினே இருக்கும்போது என்ன புடி, எங்க வளர்ப்பு தந்தை இல்ல, அவர் என்ன புடிச்சு திடீர்னு ஃபாரின் அனுப்பிச்சு வச்சுட்டாரு. என்ன ஃபாரினா? ஆமா. ஆமா, ஃபாரின்ல இருந்து எப்ப வந்த? இப்பதானே ரிலீஸ் பண்ணாங்க. என்னது ரிலீஸா? அந்த டூர் ப்ரோகிராம்ல இருந்து என்ன இப்பதான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்றேன். ஓஹோ, ஆமா, ஃபாரின்ல எந்தெந்த ஊரை பார்த்த நீ? எந்தெந்த ஊரா? ஜியோகிராபி படிச்சிருக்கீல்ல, என்னென்ன ஊர் இருக்கு கணக்கு போட்டுக்க. சொல்லண்டா. அது நான் என்னடா சொல்லுவேன்? நான் அந்த அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, தாய்லாந்து, மதர்லாந்து, மிட்லாந்து, லாயலாந்து, ஸ்காட்லாந்து. ஆமா, இவ்வளவு நாட்டியமா நீ சுத்தி பாத்திருக்க? நான் எங்க பார்த்தேன்? என்ன உள்ளரெல்லாம் வச்சிருந்தாங்க. ஏன் ஜெயில போட்டு வச்சிருந்தாங்க? சீச்சி, உள்ளறையே வச்சிருந்தாங்கன்னாக்க வெளியே வந்தா பனி, பனி விட்டா மழை, மழை விட்டா ஐஸ் மழை, ஐஸ் மழை விட்டா ஐஸ் பனி, இப்படி வெளியே உள்ளர விட. நிறுத்துவோம் ஃபாரின் பிரஸ்தாபத்தை. ஆமா, எப்ப வீட்டுக்கு வர போற? இப்பவே வரேன்டா. கீதாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அப்படிங்களா? நீங்களா ஏன்டா காதலிக்கிறீங்க? ஏன்டா? மாமா என்ன சொன்னார் தெரியுமா? என்ன? இனிமே நீ வீட்டுக்கு வந்தா உன் கல்யாணம் கேன்சல் அப்படி சொல்லிட்டு நேரா கீதா கூட்டிட்டு ஊருக்கு போயிட்டார். ஐயோ ஐயோ, நான் என்னடா செய்வேன்? என்ன செய்வேன்? அடுத்த வர 10ஆம் தேதி ஐயாவுக்கும் கீதாவுக்கும் கல்யாணம். ஒத்த ஞாபகம் இருக்கா? அன்னைக்கே உன் உயிரை வாங்கியிருக்கணும். உன்னை சும்மா தெரியடி. இன்னொரு தடவை இந்த உடம்பு தாங்காதப்பா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன? எனக்கும் கீதாவும் கல்யாணம் செய்து வைக்கணும்னு மாமா 10ஆம் தேதி இங்க வரேன். நான் அவரை எப்படியாவது சமாதானப்படுத்திடுறேன். நீ கண்டிப்பா 10ஆம் தேதி இங்க வந்து சேர. 10ஆம் தேதி தானே? நான் கண்டிப்பா வந்து தாண்டா தீரணும். நான் ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட்? அது ரிப்போர்ட்னா அந்த ஃபாரின் போனதை பத்தி, எங்க அப்பா என்ன விடாததை பத்தி கீதா கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். முடிஞ்சாக்க பொண்ணு கேட்க எங்க அப்பாவையே கூட்டிட்டு வரேன். வெரி குட். நான் இப்ப அர்ஜென்ட்டா போடு. அப்பா, வசந்தி, 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 ஏன் அழுகுற? அப்பா எங்க? என்ன நடந்தது வசந்தி? என்ன நடந்தது? தம்பி, தினம் நீங்க வருவீங்கன்னு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார்.
ஒரு நாள் ராத்திரி நீங்க வந்து கதவை தட்ட மாதிரி கனவு கண்டு உணர்ச்சி வசப்பட்டு ஆவலோட எழுந்து கதவை திறக்க போனாரு. போனவர் காலடறி கீழே விழுந்தார். பிறகு எழுந்திருக்கவே இல்லை தம்பி. பிறந்ததிலிருந்து நான் என் தாய் தகப்பனை பார்த்ததில்லை. ஆனா தந்தையினுடைய அன்பு எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நிரூபிச்சு காட்டி அந்த அன்பு தெய்வம் சாகரத்துக்கு நான் தானா காரணமா இருக்கணும். என்னுடைய இருதயமே வெடிச்சிடும் போல இருக்கு. கவலைப்படாதீங்க தம்பி. நீங்க இங்கேயே இருந்து வசந்தி அம்மாவுக்கு துணையா அந்த எஸ்டேட்டை கவனிக்கணுங்கிறது தான் ஐயாவுடைய கடைசி ஆசை. ஒரு லட்சத்துக்கு பாலிசி இது. பாலிசியா? இப்ப வர வர ஒரு சமாச்சாரமே நமக்கு புரியறது இல்ல. என்ன சமாச்சாரம்? நம்ம பேர்ல 1 லட்சத்துக்கு இன்சூர் பண்ணி வச்சுக்கிறார். இன்னும் 30 நாள்ல ₹1,00,000 லாபம் வரப்போகுது. நம்ம கையில நீ காடை காட்டுறியா? உனக்கு ₹1,00,000 வர்றதுக்காக நான் சாகணுமா? உனக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லப்பா. உனக்காக நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன். பைத்தியக்காரா, உழைச்சவன நான் விட்டதில்லை. உழைச்சிடுவியா? நீ சாவ மாட்டே. ஆனா உன்ன மாதிரி இருக்கிற பாண்டியன் செத்துடுவான். உடனே மருதுன்றவன் செத்து போட்டான்னு ஊருக்கே சொல்லி போடுவேன். உடனே ₹1,00,000 நம்ம கைக்கு வந்துடும். அப்புறம் பேரை மாத்திக்கோ, நம்ம ஜாலியா இருப்போம். எப்படி என் பிளான்? அது உன்னுடைய பிளானா? அப்படி சொல்லு. அதான நானும் பார்த்தேன். என்னடா நம்மள மாதிரியே இருக்கிற பையனை புடிச்சுட்டு வந்து இவ்வளவு தூரம் கவனிக்கிறியா நீ? ஆமா, அப்படி கவனிக்கலன்னா வாழ்க்கையை வெறுத்துட்டு 1 மாசத்துக்குள்ளேயே செத்து போடுவானே. அதான அரியா பையனை கொண்டுட்டு வந்து உழுந்து உழுந்து கவனிக்கிறியான்னு பார்த்தேன். சும்மா ஆள்களை நீ கவனிப்ப நீ. போங்கடா. மருது, இப்போ உன்னை பார்த்துருப்பான். போ. Get out. இல்லையா இல்லையா இல்லையா? வெட்டுக்கிளியா? சோமாரிட்டா சார். சோமாரிக்கிறா சார்? சார் பசிக்குதா? இல்ல சார், இன்னைக்கு எனக்கு பசியே எடுக்கல சார். என்னன்னா வேணுமோ தந்துகிட்டே இருப்பேன். இதே மாதிரி நாளைக்கு வெளியே போறதுக்கு எனக்கு உத்தரவு வேணும் சார். போயிட்டு வா, ஆனா உடனே திரும்பி வந்துடுவேன். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார். நல்ல மனுஷன் சார். போதும். வந்துட்டீங்களா? நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னால இங்க தனியா இருக்க முடியல. அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்னு தெரியும். நிலைமை எனக்கு. இல்லைங்க, பேச மாட்டீங்களா? வெக்கமா இருக்குங்களா? எனக்கு கூட வெக்கமாத்தானுங்க இருக்கு. என்ன பண்ற, பேசி தீரணுங்களே. அந்த போட்டோ எடுத்துன்னு வர சொன்ன எடுத்துன்னு வந்திருக்கீங்களா? நீங்க தெரியுங்க, எனக்கு எடுத்துன்னு வந்திருப்பீங்க. கொடுங்க. முடியாது. பாங்க, நீங்க விளையாடுறீங்க. கொடுங்க. என்ன மிஸ்டர், உங்களை இங்க வர சொன்னது போட்டோ கொடுக்க இல்ல, பாடம் சொல்லி கொடுக்க. ஆஹா, பாண்டியா, என்ன ஒரு பாக்கியண்டா உனக்கு. அம்மா, உங்ககிட்ட நான் மாணவனா இருக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுங்களே. சொல்லுங்க சொல்லுங்க. சிச்சி, முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட போட்டோ கேட்கறதும் பக்கத்துல வந்து நிக்கிறதும் குழஞ்சு குழஞ்சு பேசுறதும் உங்களுக்கு வெக்கமா இல்ல? இனிமே எந்த பொண்ணு கிட்டையும் தயவு செஞ்சு இப்படி நடந்துக்காதீங்க. கிளாஸ் முடிஞ்சு போச்சு, நீங்க போகலாம். முடிஞ்சு போச்சுங்களா? அப்படின்னா என் மேல உங்களுக்கு ஒரு அன்பு, பாசம், பிரியம் ஒண்ணும் கிடையாதுங்களா? கிடையாது. இந்த உலகம் போலி. இந்த பாருங்க, உண்மையிலே சொல்லுங்க. உங்க இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க. என் மேல உங்களுக்கு அன்பு இல்லைங்களா? இல்ல இல்ல இல்ல. என்னடா பிரயோஜனம்? நாட்டுல உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தற்கொலை தான். அம்மா, இப்ப நீங்க என் மேல பிரியம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் நேரா போய் தற்கொலை பண்ணிக்குவேன். பண்ணிக்கங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையிலேயே நான் தற்கொலை பண்ணிக்குவேன். தாராளமா பண்ணிக்கங்க. கொஞ்சம் கூட அனுதாபமே இல்லைங்களா? இந்த பாருங்க, பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இந்த இதுக்காக சொல்றேன். பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க. நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை. விடுறா, தற்கொலை விடு. என்னங்க?
பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.